ஸோ இப்போ நீங்கள் ஓடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இப்போ சின்ன சின்ன மாறுதல்கள், PCOD வருதா, தைராய்டு வருதா, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலால் கூட இன்றைக்கி வருது. அதெல்லாம் நீங்களே சரி பண்ண முடியும். நல்ல உணவு பழக்கங்கள், சரியான உடற்பயிற்சி மூலமாக மருந்து சாப்பிடாமல் இதை கட்டாயம் உங்களால் சரி பண்ணிக்க முடியும். ப்ரீ டயபெட்டிக்காக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் டேப்லெட்லாம் எடுக்கவே வேண்டாம். அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு 1/2 hour எக்ஸசைஸ், கரெக்டான ஃபுட் மெத்தடை ஒரு 2 months கரெக்ஷனாக பண்ணாலே போதும். அதே மாதிரி தைராய்டு இருந்தால் கூட அதுக்கான டேப்லெட்ஸை நீங்கள் எடுக்காதீங்க. நல்ல தைராய்டை கூட மட்டும் நல்ல 1/2 hour வாக்கிங், கரெக்டான ஃபுட் மெத்தட் மூலயமா. இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் பெண்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள பற்றி திங்க் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. அதே சமயத்தில் அவங்கள பற்றி அலட்சியப்படுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க. அது இல்லாமல் Saravana Store, super home store, cot, sofa, dining, imported furniture, fridge, AC, washing machine. Saravana Stores in Super Home Store, March 14 அன்று ஆரம்பம். IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். நான் டயட்டிஷியன் கோமதி கௌதமன் உங்களோட பேச வந்திருக்கேன். இப்போ நான் ஸ்பெஷலாக பேச போகிறது பெண்களுக்காக மட்டுமே. ஏன்னு கேட்டால் பெண்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல், எல்லா வீட்லேயும் சரி வெளியிலும் சரி அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா இப்போ இருக்கிற பெண்களுக்கு எல்லாருக்குமே டபுள் ரோல். ஒன்றும் ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும் இல்லை, நிறைய பேர் அதையும் தாண்டி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சக்ஸஸ்ஃபுல் உமனாக இருக்கீங்க. நிறைய என்னுடைய கெரியரில் பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹஸ்பண்ட்காக வருவாங்க, பையனுக்காக வருவாங்க. ஆனால் அவங்களுக்காக இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் பாஸ்ட் ஒரு 10 yearsஸாக அவங்கள தங்கள் கவனிச்சுக்கணும்னு சொல்லி வரும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய வர வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நிறைய மூட்டு வலி, கால் வலி அப்படின்னு நீங்கள் வரும்போது, அதாவது 45-50 வயசுக்கு மேலே அந்த விழிப்புணர்வு வருது. மேடம் என்னோடய அம்மா 55 வயசுலேயே டயபெட்டிக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. அது ரொம்ப நல்ல விழிப்புணர்வு. அதே மாதிரி நான் அப்போல்லாம் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கணும். இப்போ ஐடி செக்டரில் பீப்புளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும். மேடம் ஐடியல் பாடி வெயிட்லேருந்து நான் 5 kgs இருக்கிறேன், ஜாஸ்தியாக இருக்கேன். நான் நெக்ஸ்ட் மந்த் ப்ரெக்னென்சி போகலான்னு இருக்கேன். ஸோ அந்த 5 கிலோவை எனக்கு குறைச்சி கொடுங்கன்னு சொல்லும்போது உண்மையிலே நானே ரொம்ப பெருமைப்படுறேன். பாருங்கள் எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்காங்க இவங்களன்று. அதுவும் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னொரு இது பார்த்திங்கன்னா, அதே ஆப்போசிட் சைடில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இன்னைக்கு பெண்கள் ஒபேசிட்டியை பற்றி கவலைப்படாத ஒரு இதுவாகவும் இருக்காங்க. அதே ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, கல்யாணம் ஆகிருக்காது, ஒரு 25-30 வயசுக்குள்ளே இருப்பாங்க, ஒபேசிட்டியாக இருப்பாங்க, அதை பற்றி கவலைப்படாமல் இருக்காங்க. கவலைப்படுறதுன்னு அழகுக்காகவும் மட்டும் இல்லை, ஆரோக்கியத்துக்காக தான் முதல் ஸ்டெப்பு. நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், அது முதல் படிக்கட்டு. அதுக்கப்புறம்தான் அழகு எல்லாமே. ஸோ அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் கவனிச்சிக்க ஏன் கூடாது? நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, நல்ல ஜென்ரேஷனாக இருக்கீங்க. அதே மாதிரி உங்களை ஆரோக்கியத்துலேயும் நல்ல கவனம் செலுத்தணும். நீங்கள் 20-25 வயசில் நீங்கள் என்ன ஃபுட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்தை 45-50 வயசில் நிர்ணயிக்கும். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஓடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இப்போ சின்ன சின்ன மாறுதல்கள், PCOD வருதா, தைராய்டு வருதா, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலால் கூட இன்றைக்கி வருது. அதெல்லாம் நீங்களே சரி பண்ண முடியும். நல்ல உணவு பழக்கங்கள், சரியான உடற்பயிற்சி மூலமாக மருந்து சாப்பிடாமல் இதை கட்டாயம் உங்களால் சரி பண்ணிக்க முடியும். இதை தானாக சரி பண்ணிக்கோங்க. இதுக்காக இந்த வயசில் மருந்து மாத்திரையை தேடி நீங்கள் ஓடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, டேப்லெட்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிசீஸை உணவு பழக்கத்துக்கு மூலயமா நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ப்ரீ டயபெட்டிக்காக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் டேப்லெட்லாம் எடுக்கவே வேண்டாம். அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு 1/2 hour எக்ஸசைஸ், கரெக்டான ஃபுட் மெத்தடை ஒரு 2 months கரெக்ஷனாக பண்ணாலே போதும். அவருடைய ஃபாஸ்டிங், போஸ்ட் பிராண்டியல் அண்ட் HbA1c லெவல் கூட நார்மல் வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, அவர் ப்ரீ டயபெட்டிக்லேருந்து நான் டயபெட்டிக்காக மாறிடுறார். இது எல்லாராலையும் முடியும், அதுவும் பெண்களால் கண்டிப்பாக முடியும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்லா கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி தைராய்டு இருந்தால் கூட அதுக்கான டேப்லெட்ஸை நீங்கள் எடுக்காதீங்க. நல்ல தைராய்டை கூட மட்டும் நல்ல 1/2 hour வாக்கிங், கரெக்டான ஃபுட் மெத்தட் மூலயமா உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் 45-50 வயசு வரைக்கும் எந்த டேப்லெட்டும் எடுக்காமல் உங்களை உணவு பழக்கத்து மூலயமாவும் உடற்பயிற்சி மூலமாகவும் உங்களை சரி பண்ணிக்க முடியும். இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் பெண்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள பற்றி திங்க் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. அதே சமயத்தில் அவங்கள பற்றி அலட்சியப்படுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க.
அது இல்லாமல் திங்க் பண்ணி அதை செயல்படுத்தவங்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. ஓல்டேஜில் இருக்கிறவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக வாழணும், வாழ்கிற வரைக்கும் ஹெல்த்தியாக வாழணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க நான் சிரமம் கொடுக்கக்கூடாதுமா, 75 வயசில் வர்றவங்க நான் நீட் சர்ஜரி பண்ணிக்க வேண்டாம், எனக்கு எப்படியாவது 10 kgs குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவங்க அவ்வளோ அற்புதமாக டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. 75 வயசாச்சு இவங்க எப்படி பண்ணுவாங்களோன்னு நான் கூட கவலைப்படுவேன். ஆனால் அவங்க ரொம்ப அற்புதமாக 75 வயசில் ரொம்ப நல்ல டயட்டை ஃபாலோ பண்ணி வித்தின் 2 to 2.5 monthsலேயே 10 kgs குறைச்சிடுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அப்படி அந்த 75 வயசில் கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 35-40 வயசுலேயே நம்ம ஐடியல் பாடி வெயிட் கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாம். Beat cricket, I know few cricketers, women cricketers who works day and night from 6 o'clock in the morning till 6 o'clock in the evening 24/7, but not every girl